எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, புதிய ஏதேன் ஜெப கூட்டம் வாயிலாக பரிசுத்த வேதாகம படிப்பை நீங்கள் படிக்கலாம். இதைதான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். பூமியில இருக்கிற ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா இருக்கு. கடவுள் ஏன் இந்த பூமிய இவ்வளவு அழகா படைச்சிருக்காரு? விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது கூட இந்த பூமி தனியா தெரியுது. இந்த பூமியில நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி கடவுள் அதை படைச்சிருக்காரு. இந்த பூமிய சூரியன்ல இருந்து சரியான தூரத்துல வச்சிருக்காரு. சரியான வேகத்துல சுத்துற மாதிரியும் செஞ்சிருக்காரு. பூமியோட சாய்வு மாறாம இருக்கிறதுக்கு நிலாவை கொடுத்திருக்காரு, சீரா வச்சிருக்காரு. அதனாலதான் பருவகால மாற்றங்கள் ஏற்படுது. இந்த பூமியில வாழ்றதுக்கு பலவித அதிசயமான உயிரினங்களை படைச்சிருக்காரு. இந்த அழகான பூமியை படைக்கிறதுக்கு கடவுள் ஏன் இவ்வளவு முயற்சி எடுத்திருக்காரு? ஏன்னா முதல் மனித தம்பதியான ஆதாம் ஏவாளுக்கு ஒரு அருமையான வீட்டை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் என்னென்னைக்கும் இந்த பூமியில வாழ்ந்திருக்கலாம். பூமியை ஒரு பூஞ்சோலையா மாத்திருக்கலாம். இதுக்காகத்தான் கடவுள் இந்த பூமியை படைச்சாரு. ஆனா என்ன நடந்துச்சு? இந்த பூமி ஏன் ஒரு பூஞ்சோலையா இல்ல? ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. கடைசியில வயசாகி செத்து போயிட்டாங்க. பூஞ்சோலையையும் இழந்துட்டாங்க. ஆனா கடவுளுடைய நோக்கம் இதனால மாறிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்காக ஒரு அழகான வீட்டை கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அதை தன்னோட பையனுக்கு பரிசா தராரு. அதுக்கு நன்றியோட இருக்கிறதுக்கு பதிலா அந்த பையன் அப்பாவோட பரிசை மதிக்காம போயிடுறான், வீட்டையும் நாசப்படுத்திடுறான். ஒரு அன்பான அப்பா என்ன செய்வாரு? கஷ்டப்பட்டு கட்டின அந்த வீட்டை ஒரேடியா இடிச்சிருவாரா? இல்ல, அந்த வீட்டை சரி செஞ்சு அதை மதிக்கிற வேற ஒருத்தருக்கு கொடுப்பாரு.